இருக்கிற செந்தில்குமார் டிஎஸ்பி அவர்கள் மேல ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அவர் சப் இன்ஸ்பெக்டரா இருந்து அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் ஆகி டெபுட்டி சூப்பரண்டன்ட், அடிஷனல் டெபுட்டி சூப்பரண்டன்ட் ஆகி இப்போ கமாண்டன்ட் ஆயிருக்காங்க. டெக்னிக்கல் ஆய்வாளராய் ஒரு பெண் அதிகாரி வேலை பார்த்ததாகவும், அந்த பெண் அதிகாரி தன் கணவரை விட்டு பிரிந்து தனிமையில் இருப்பதாகவும், அவர் அவ்வப்போது தனது விருப்பங்களை தெரிவித்திருக்கிறார். அவர் மறுத்திருக்கிறார். அதையும் மீறி தன் ஐஜி லெவலில் இருக்கிறவங்க, டைரக்டர் ஜெனரல் போலீஸாக இருக்கிறவங்க, ஏடிஜிபி லெவலில் இருக்கிறவங்கலாம் இந்த மாதிரியான துன்புறுத்தலில் அதிகாரிகளாக இருந்தவர்களே ஒழுக்கம் தவறி நடந்து கொண்டதுக்காக கிட்டத்தட்ட 1000 வழக்குகள் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் 308 பேர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குடியரசுத் தலைவர் கிட்ட இருந்து விருதெல்லாம் நிறைய வாங்கியிருக்காரு. இவரே இப்படி பண்ணும்போது மக்கள் எப்படி நம்புவாங்க? ஒரு போலீஸ் கிட்ட போய் ஒரு காவல் அதிகாரி கிட்ட சொல்லணும்னு நினைச்சா, இந்த காவல்துறை பயிற்சி கல்லூரியில் இன் சர்வீஸ் ட்ரைனிங் ஒன்று இருக்குதுமா. அது இந்த அரசுகளெல்லாம் நடத்தவே இல்லை. நடத்தியிருந்தா காவல்துறை உள்ள கேமரா வச்ச மாதிரியான ஒரு நியூஸ் வந்துச்சு. பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் காவல்துறையிலும் இருக்கிறதா? அவங்கள வச்சு எனக்கு கிளாஸ் எடுத்தாங்க. 3ஆம் பால திருநங்கைகளே எனக்கு கிளாஸ் எடுத்தாங்க. காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மின். இன்னைக்கு நம்ம கூட முன்னாள் துணை ஆணையர் திரு ராஜேந்திரன் சார் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா, பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா தேடி போகிற இடம் காவல்துறை. சிறப்பு காவல் படையில் இருக்கிற செந்தில்குமார் டிஎஸ்பி அவர்கள் மேலே ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. யார் குற்றச்சாட்டு வச்சது, என்ன விவரம் சார்? அதாவதுமா, கோயம்புத்தூர் அல்ல கோவைப்புதூர் அப்படிங்கிற இடத்துல தமிழ்நாடு சிறப்பு காவல் படை 4th பெட்டாலியன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த 4th பெட்டாலியனில் திரு டி செந்தில்குமார் அப்படின்ட்டு கமாண்டண்டாக இருக்கார். அந்த கமாண்டண்ட் 1997 தமிழ்நாடு சிறப்பு காவல் படையில் டைரக்ட்லி ரெக்ரூட்டட் சப் இன்ஸ்பெக்டராக அவர் தேர்வு செய்யப்பட்டவர். சிறப்பு காவல் படையில் பல்வேறு இடங்களில் சிறப்பாக பணியாற்றினதுக்காக அவர் என்ன செஞ்சிருக்காரு, டெல்லியில் பணியாற்றும் போது அவர் ஜனாதிபதியுடைய பதக்கமெல்லாம் வாங்கியிருக்காரு. மார்ச் பாஸ்டில் லீட் பண்ணுறதுல ரொம்ப கெட்டிக்காரர். அவர் சப் இன்ஸ்பெக்டராக இருந்து அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் ஆகி டெபுட்டி சூப்பரண்டன்ட், அடிஷனல் டெபுட்டி சூப்பரண்டன்ட் ஆகி இப்போ கமாண்டன்ட் ஆயிருக்கார். இது எப்படி எந்த கோணத்தில் அணுகிறதுன்னு எனக்கு தெரியல. நான் பல்வேறு வழக்குகளில் இது தவறு தான் அப்படின்னு இதுவும் தவறு தான். செந்தில்குமார் கிட்டத்தட்ட 28 ஆண்டுகள் காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றின ஒரு காவல்துறை அதிகாரி. இதுக்கு அவர் மீது பாலியல் புகார் ஒன்று வந்திருக்கிறது. அந்த புகாரை பெற்ற ஒரு அப்போ அவருக்கு கீழே வேலை பார்க்குற பெண்கள் மீது யாராவது பாலியல் துன்புறுத்தல் மற்றும் பலாத்காரம் செய்வார்களானால் அவர்களை விசாரிக்க அந்தந்த துறையில் விசாகா கமிட்டி ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அவங்க அந்த கமிட்டிக்கு அந்த புகாரை கொடுக்கலாம். அந்த கமிட்டி ஒரு கமாண்டன்ட் லெவலில் இருக்கிறவங்கள விசாரணைக்கு உட்படுத்த போகும்போது அதில் டேவிட்சன் தேவாசீர்வாதம் அவர் தான் இப்போ அந்த துறைக்கு தலைவராக இருக்கார். அவர் அதை ரெஃபர் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு ரெஃபர் பண்ணி தீரஜ்குமார் ஐஏஎஸ் அவர்களுடைய முன்னனுமதியின் பேரில் இது விசாரணைக்கு போகுது. விசாரணைக்கு போனதுக்கப்புறம் இந்த செந்தில்குமாரா இப்படி நடந்திருப்பாரா, இவர் ரொம்ப ஒழுக்கமாக இருந்ததா தகவல்லாம் இருக்க அப்படின்னு கேள்விப்பட்ட வகையில் தனக்கு கீழே டெக்னிக்கல் ஆய்வாளராய் ஒரு பெண் அதிகாரி வேலை பார்த்ததாகவும், அந்த பெண் அதிகாரி தன் கணவரை விட்டு பிரிந்து தனிமையில் இருப்பதாகவும், அவர் அவ்வப்போது கமாண்டன்கிட்ட அந்த மாவட்டத்தில் இருக்கிற அந்த வாக்கி டாக்கி மற்றும் தொலைத்தொடர்பு கருவிகள், அவன் டிஎஸ்பியில் இருக்கிற பல்வேறு எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்கள் அத்தனையுமே சரி பண்ணுறதுக்காக செந்தில்குமார்கிட்ட ஃப்ரீக்வெண்ட்டாக தொடர்பு கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிற பொழுது அவர் தனது கணவனை பிரிந்த ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து வருகிறார். அவர் நமக்கு ஏன் பெண் தோழியாக வரக்கூடாது என்று சற்று அவர் குறைத்து மதிப்பிட்டு விட்டார். அதன் அடிப்படையில் இவர் அவ்வப்போது தனது
விருப்பங்களை வந்து தெரிவித்திருக்கிறார். அவர் மறுத்திருக்கிறார். அதையும் மீறி வந்து தன் விருப்பத்தை தொடர்ந்து தெரிவித்து பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டுள்ளார் அப்படிங்கிறது தான் இப்போ தகவல். ஸோ இந்த தகவல்கள் வந்து உண்மையா இல்லையா அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து பல்வேறு எவிடன்ஸ் சேகரிக்கிறதுக்கு போகும்போது அந்த பெண் அதிகாரி கொடுத்த தகவல்கள் எல்லாம் கிட்டத்தட்ட உண்மை என்று தெரிய வந்த அடிப்படையில் அவர் வந்து தற்காலிக பணி நீக்கம் செய்து விட்டார்கள். அது இப்போ வந்து ஒரு கமாண்டன்ட் இருக்கிற ஒரு இப்படி வந்து சாதாரணமாக வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணி ஒரு கீழே பணிபுரியும் பெண்களோடு இது மாதிரி பாலியல் சீண்டல்கள் துன்புறுத்தல்களுக்கு தயாராகலாமா அப்படிங்கிறது தான் இப்போ வந்து தயாராக முடியுமா அப்படின்னு கேட்டால் கூடாது. என்னங்க அதில் அஜித்குமார் சொன்னபடி நோ அப்படின்னா அது நோ தான், நோ அப்படி தான். அதுலேயும் தன்னுடைய துறையில் வேலை பார்க்குறவங்களோட அப்படி ஒரு சிந்தனையே எழக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் விசாகா கமிட்டி அப்படிங்கிறத ஒன்று அறிவித்து இந்த விசாகா கமிட்டி இந்த மாதிரிலாம் கண்காணிக்குது அப்படிங்கிறத வந்து உயர் அதிகாரிகள் அத்தனை பேருக்குமே வந்து தகவல்கள் வந்து பரிமாறப்பட்டு எனக்கு வெளிச்சம் போட்டு காடப்பட்டு இதெல்லாம் இதை மீறி இந்த விதிகளை மீறி நீங்கள் நடந்து கொள்வீர்கள் என்றால் இது போன்ற புகார் வருமானால் உங்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெளிவுபடுத்தப்பட்ட நிலையில் இருக்கிற போது இந்த லெவலில் இருக்கிற உயர் அதிகாரிகள்லாம் தன்னை வந்து ரொம்ப கவனமாக வழிநடத்தி கொள்ள வேண்டிய காலகட்டம் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஐஜி லெவலில் இருக்கிறவங்க, டைரக்டர் ஜெனரலாக போலீஸாக இருக்கிறவங்க அல்லது ஏடிஜிபி லெவலில் இருக்கிறவங்கலாம் வந்து இந்த மாதிரியான துன்புறுத்தலில் இப்போப்பா வந்து அவங்க வந்து இந்த துன்புறுத்தலில் ஈடுபட்டதுனால வந்து பதவியை இழந்து இப்போ 1 2 3 4 5 அப்படின்னு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு இப்போ வந்துருச்சு. இது போன்ற சம்பவங்கள் இதுக்கு முன்னாடி அவர் மேலே ஏதாச்சும் கேசஸ் இருக்கா? நிறைய இல்லைப்பா. இந்த செந்தில்குமாரை பொறுத்த வரைக்கும் அவரை பற்றி நான் காலையில் நீங்கள் என்கிட்ட இன்டர்வியூ கேட்டதுக்கு முன்னாடியே யார் இந்த 4 செந்தில்குமார் இருக்காங்க, அதில் எந்த செந்தில்குமார்னு கேட்டதில் 97 பேட்ச்சு இவர் வந்து இந்த ஆவடி பெட்டாலியன்லாம் ஒர்க் பண்ணார். இங்கே டெப்டி சூப்பரண்டாக இருக்கும்போது நாங்கள் கம்பைன்டு பெரேடெல்லாம் நடத்தும்போது ஏன் அருகில் வந்து உட்கார்ந்துருந்த செந்தில்குமார் அப்படின்னு கேள்விப்பட்டேன். இந்த செந்தில்குமார் வந்து ரொம்ப அடக்கமாகவும் தெய்வ பக்தி மிக்கவாகவும் ஆவடி 2 பெட்டாலியனில் ஆர்சி பக்கத்தில் ஒரு அம்மன் கோயில் இருக்குது. நீண்ட நாட்களாக வந்து அவருக்கு குழந்தை இல்லாமல் இருந்தபோது அந்த கோயிலில் வந்து நீண்ட நாள் வேண்டுதல் இருந்து அவருக்கு 2 குழந்தைகள் பிறந்ததாகவும் அதன் பிறகு அவர் வந்து மிகப்பெரிய அம்மன் பக்தராக வாழ்ந்து கொண்டிருந்தவர் அப்படின்னு தெரிஞ்சுது. அவர் டெப்யூட்டி சூப்பரண்டாக இருக்கும்போது குழந்தை பிறந்தது. இப்போ அந்த குழந்தைகளும் வந்து இப்போ வந்து 7th 8th வரைக்கும் படிச்சுட்டு இருக்காங்க. சார், இதில் இந்த கேஸில் இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி அப்படின்னு அரசு பரிந்துரை பண்ணியிருக்கு. அதை தீவிரப்படுத்துவாங்களா? அதில் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு? இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி அப்படிங்கிறதுமா இதை வந்து நான் வந்து இப்படி ஒன்று செய்யவே இல்லை. அதாவது இப்போ முன்னாடியெல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே டிஜிபிக்கு அல்லது சீஃப் செக்ரட்டரி கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க வந்து உடனே அவங்கள சஸ்பெண்ட் பண்ணி இப்படி ஒரு நிகழ்ச்சியே நடக்கலை, இந்த பெண்ணு வந்து வேலை பளு அதிகமாக இருந்த காரணத்தினால வேண்டுமென்றே ஒரு புகாரை கொடுத்துட்டாங்க, அப்படி புகார்களும் ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்டும் வந்திருக்கு. அதனால தான் இப்போல்லாம் வந்து இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி அப்படின்னு ஒவ்வொரு துறையிலையுமே ஒரு கம்ப்ளைண்ட் கமிட்டியை வச்சாங்க. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியை வைஸ் சான்சலரு அவர்கிட்ட வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்த உடனே அவர் அந்த இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டிக்கு தான் அதை அனுப்புனார். அவங்க அதை விசாரித்ததுக்கப்புறம் அவங்க வந்து இந்த புகார் உண்மைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க என்ன செஞ்சாங்க, இதில் கிரிமினல் ஆக்ஷன் தேவைப்படுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி அருகில் இருக்கிற அந்த காவல் நிலையத்தில் மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் போய் புகார் கொடுத்து அதை கிரைமாக மாற்றினாங்க. உண்மையாக அவர் குற்றம் செய்திருந்தால் அவரை முறையான விசாரணை செய்து தண்டிக்கவும் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கரெக்ஷனல் மெத்தட், சோசியல் கரெக்ஷனல் மெத்தடுக்காக ஏற்படுத்தப்பட்டு தான் இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி. அதில் வந்து இது மாதிரியான பாலியல் சீண்டலுக்கு உள்ளாகும் பெண்கள் கண்டிப்பாக வந்து அந்த கமிட்டியில் போய் புகாரை கொடுக்கலாம். அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கையை அரசு எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் செந்தில்குமார். நானும் வந்து காவல்துறை பயிற்சி கல்லூரியில் முதல்வராக இருந்து வந்தவர் தான். ஆவடி 2 பெட்டாலியன் காவல்துறை பயிற்சி பள்ளியுடைய முதல்வராக நான் இருந்திருக்கிறேன். பல்வேறு நபர்களோடு தொடர்புகளுடைய வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. அங்கே வந்து அதையும் தாண்டி திருவள்ளுவர்
சொல்லியிருக்கிற சில குறள்களை வந்து அப்பப்போ உயரதிகாரிகள் மனப்பாடமாக வச்சுக்கணும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு ஒழுக்கம் தவறாமை அப்படிங்கிற குறளை அவ்வப்போது எல்லா அதிகாரிகளும் தன்னுடைய அறையில் எழுதி வச்சுக்கிட்டு அதை திரும்பி திரும்பி பார்த்து தனக்குள்ளேயே பதிய வச்சுக்கணும். இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தல், பலாத்காரம் மற்றும் பாலியல் சீண்டல் புகார்களுக்கு உள்ளாகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தனியான வகுப்புகள்லாம் வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் வந்து அவ்வப்போது காவல்துறை பயிற்சி பள்ளியில் வந்து ஸ்பெஷல், அதாவது ஹையர் லெவல் ஆஃபீஸர்ஸ் அவங்களையும் கூப்பிட்டு அவ்வப்போ வந்து ட்ரைனிங் நடத்துவாங்க. முன்னாடிலாம் வந்து என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு லெவலுக்குமே வந்து இப்போ காவல்துறையில் கடந்த 5 ஆண்டுகளாக அல்லது 6-7 ஆண்டுகளாகவே வந்து இந்த காவல்துறை பயிற்சி கல்லூரியில் இன்சர்வீஸ் ட்ரைனிங்னு ஒன்று இருக்குதுமா. அது இந்த அரசுகளெல்லாம் நடத்தவே இல்லை. நடத்தியிருந்தா யாரெல்லாம் சக்ஸஸ்ஃபுல் போலீஸ் ஆஃபீஸராக வந்தாங்களோ அவங்க வந்து குற்றவாளிகள் தங்களோடு தொடர்பு கொள்ளும் போதும் அல்லது குற்றச்செயலில் வந்து நம்ம வந்து ஈடுபடாமல் இருக்கிற போதும் போதைப் பொருள் கடத்துகிறவர்கள் மற்றும் வந்து குற்றவாளிகள், பெண்கள் இவர்களோடு வந்து தொடர்பு கொள்கிற பொழுது தன்னைத்தானே எப்படி வந்து பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும். உளவியல் சார்ந்த மருத்துவர்களெல்லாம் அழைச்சி போய் வந்து 1 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் ஜென்ரல் சென்சிட்டைசேஷன் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. அதை வந்து பொதுமக்களோடு தொடர்பு கொள்கிற பொழுது உயர் அதிகாரிகள் அல்லது தன்னோடு பணியாளர்களோடு தொடர்பு உயரதிகாரிகள் தன்னைத்தானே வந்து எப்படி தனிமைப்படுத்தி கொள்ள வேண்டும். தான் பார்க்கிற வேலை வேறு, தான் வேறு. தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது தனி, தான் பார்க்கிற பதவி வேறு. அப்படின்னா அந்த அதிகாரம் இருக்கிற காரணத்தினால தனக்கு இசைவு தெரிவிப்பார்கள் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க இல்லையா, அங்கே தான் இந்த தவறுகளே உருவாகும். இன்று இருக்கிற அரசியல் சூழ்நிலைகளில் வந்து லஞ்சம் வாங்குகிறவர் என்னங்க 2 மனைவிகளுக்கு மேல் வைத்திருக்கிறவர் தான் மந்திரியாக இருக்க முடியும் அப்படின்னு முன்னுதாரணமாக வந்து இப்போ ஆளுகின்ற ஆட்சியாளர்கள்லாம் நடந்துக்கிறதுனால நம்மளும் அதே மாதிரி நடந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைலாம் இருக்குது. இப்போ ஒரு தாசில்தார் ஆஃபீஸ்க்கு நம்மளால் போகவே முடியல. எந்த தாசில்தாரை பார்த்தாலும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு தாசில்தார் ஆஃபீஸ் போனாலும் இ-சேவை மையத்தின் மூலமா அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இ-சேவை மையத்தில் அப்டேட் பண்ணுனா கண்டிப்பாக அந்த சர்டிஃபிகேட் வந்து சேர்றதில்லை. அப்புறமே அந்த தாசில்தார்கிட்டையோ அல்லது அந்த ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்கிட்டே போய் கேட்டோம்னா அந்தம்மா வந்து நீங்கள் பாட்டுக்கு இ-சேவையில் அப்டேட் பண்ணிட்டா அது எப்படி வந்து எனக்கு அப்படி ஒரு நிலைப்பாடு அங்கே இருக்கிறது எனக்கு எப்படி தான். அப்போ வந்து நேரடியாகவே மனு கொடுத்துடலாம் மேம் அவங்ககிட்ட. இல்லை சார் எங்கள் விஓவை மறுபடியும் வந்து உங்களை பற்றி விசாரிப்பார், விசாரித்து வந்து விஓ ரிப்போர்ட்டு, ஆர்ஐ ரிப்போர்ட்டு, இத்தனை ரிப்போர்ட்டும் வந்து அவங்க கொடுக்கணும். அப்புறம் நீங்கள் வந்து என்னை வந்து பார்க்கணும். அப்புறம் தான் இந்த சான்று கிடைக்கும்னா அப்போ டிஜிட்டலைசேஷன் அப்படிங்கிறது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டுருக்குதானா மேடையில் பேசும்போது மட்டும்தான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணப்படுகிறது ஒழிய. டேட்டு எதுன்னு வந்து ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் மட்டுமே வந்து சஸ்பெண்ட் ஆனவங்க யார் அப்படின்னா 308 பேர் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் 308 பேர் மேலே வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு காவல்துறை பட்டியலிட்டிருக்காங்க நேற்று தினமலர் பேப்பரில். அப்படி அதிகாரிகளாக இருந்தவர்களே ஒழுக்கம் தவறி நடந்து கொண்டதுக்காக கிட்டத்தட்ட 1000 வழக்குகள் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, அரசு துறையில் பணியாற்றுவர்களுக்கு பணியில் சேர்ந்த அன்னைக்கு வந்து அவங்கள விட்டதோடு சரி, அதுக்கப்புறம் அவரே ப்ரொமோஷன் ஆகி அவரே வந்து அந்த பதவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்வாரா என்றால் நடந்து கொள்ள மாட்டார். ஒவ்வொரு தகுதி நிலைக்கு போகும்போது அந்த பதவிக்கு நீங்கள் என்ன நடந்துக்கணும் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதுக்கான பதவிக்கான ஒழுக்கங்கள் என்னென்ன இருக்குது, அதை நீங்கள் எப்படியெல்லாம் கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்க சிறப்பு பயிற்சியெல்லாம் கொடுத்தா தான் இந்த சமூகத்தில் இந்த மாதிரியான ஒழுக்கக்கேடுகள் எல்லாம் சரி செய்ய முடியும் அப்படின்னு தோணுது. அரசாங்கம் தயவு செஞ்சு இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒழுக்கக்கேடு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் சிறப்பு பயிற்சி வகுப்புகள் எப்படி நடத்தி இந்த சமூகத்தை வந்து ஒழுங்குபடுத்த வேண்டும் அப்படிங்கிறத அரசு புரிந்து கொண்டு அந்தந்த நிலையில் இருக்கிற அதிகாரிகளுக்கு அந்தந்த பயிற்சியை கொடுத்து இது போன்ற நிலைப்பாடுகள் தவறுகிறது, அதாவது பாலியல் சீண்டல்கள், ஒழுக்கக்கேடு, லஞ்சம், லாவண்யம் இவைகளெல்லாம் குறைப்பதற்கு ஆவணம் செய்யுங்கள் என்று மறுபடியும் வந்து மீண்டும் நம்ம ஏற்கனவே கேட்டது போல் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்து, செந்தில்குமார் ஒரு நல்ல அதிகாரி என்று 28 ஆண்டுகள் பயணம் செய்திருந்த போதிலும் தன் நிலைப்பாடை வந்து உணராமல் இது போன்ற தவறுகளில் ஈடுபட்டது தவறு. எனவே இதை அவர் கடந்து வர வேண்டும். இது பல்வேறு அதிகாரிகளுக்கு பாடமாக அமைய வேண்டும். இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கில் ஒரு சென்சிட்டைசேஷன் நீங்கள் வந்து பேசணும் அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கொண்ட போது எங்கள் துறையை பற்றியே நான் எப்படி
குறைத்து பேசுவது அப்படின்னா எங்கள் துறையிலே வந்துமா 70% வந்து நல்லவர்களும் இருக்கிறார்கள். நல்லவர்களுடைய பேர்களும் காவல்துறை இப்படி தான் அப்படின்னுலாம் வந்து பேசுகிற அளவுக்கு போயிடுதே. அப்படிங்கும்போது செந்தில்குமாருடைய இப்போ அதுக்கு என்ன குரல் சொல்லி வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் அப்படின்னு ஒரு குரலை வந்து வள்ளுவர் சொல்லியிருக்காரு. சார் நீங்கள் சொன்ன மாதிரி அவரும் நிறைய பார்த்துருக்காரு, ஒழுங்கு பள்ளி பயிற்சிலாம் பெற்றிருக்காரு, ஒழுங்காக இருந்தவர்னு சொல்கிறீங்க, குடியரசுத் தலைவர்கிட்ட இருந்து விருதெல்லாம் நிறைய வாங்கியிருக்காரு. இவரே இப்படி பண்ணும்போது மக்கள் எப்படி நம்புவாங்க? ஒரு போலீஸ்கிட்ட போய் ஒரு காவல் அதிகாரி கிட்ட சொல்லணும்னு நினச்சா எப்படி அடுத்து போவாங்க? அந்த ஸ்டெப்பை எப்படி எடுத்து வைப்பாங்கன்றது ஒரு கேள்வியாக இருக்குல்ல. ஆமாம்மா, அதாவது ஒட்டுமொத்தமாக இது ஊடகம் என்ன செய்யணும்னா இது காவல்துறை அதிகாரி அப்படின்னு தான் எல்லாருமே பார்த்தாங்க. நம்ம தான் இந்த விவரமாக காந்தம் டிவி வழியாக தான் நம்ம சொல்கிறோம். இவர் வந்து தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ், இவங்க வந்து நேரடியாக வந்து மக்களோடு தொடர்புடையவங்க அல்ல. தமிழ்நாட்டில் 17 இடங்களில் இவங்க வந்து பெட்டாலியன் வச்சுருக்காங்க. இந்த பெட்டாலியன் வந்து கிட்டத்தட்ட பயிற்சி பள்ளிகளோடு கூடிய பெட்டாலியன். இதில் வந்து 1வது பெட்டாலியன் 2வது பெட்டாலியன் பார்த்திங்கன்னா 4வது பெட்டாலியனுக்கு இவர் தலைவராக இருக்கார். இவர் வந்து லோக்கல் போலீஸ்க்கோ அல்லது லோக்கல் கவர்மெண்ட்டில் ஏதாவது இஷ்யூஸ் வரும்போது ஒரு ஸ்ட்ரென்த்தை மொபிலைஸ் பண்ணி அவங்கள ஏற்றி அவங்களுக்கு அனுப்பி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும்போது அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தீர்ந்த உடனே அவங்கள வந்து அழைச்சிட்டு வந்து வச்சுக்கிறது. இந்த மாதிரியான ஸ்பெஷல் போலீஸில் வேலை பார்த்தவர் தான் செந்தில்குமார் அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவுபடுத்தியிருக்கோம். அதனால் சிறப்பு காவல் படையெல்லாம் பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்காதீங்க. எங்கே இருந்தாலும் பண்ணக்கூடாது, தப்பு தான். இதே போல தான் 2 மாதத்துக்கு முன்னாடி காவல்துறை உள்ள கேமரா வச்ச மாதிரியான ஒரு நியூஸ் வந்துச்சு. இப்போ இந்த மாதிரியான ஒரு நியூஸ் வரும்போது பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் காவல் நிலையங்களிலும் காவல்துறையிலும் இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது சார். இல்லைம்மா, நீங்கள் வந்து முன்பு ஒரு காலத்தில் அப்படிலாம் இருந்தது அப்படின்னு ஊடகம்லாம் பேசி இப்போ ஊடகத்துறையினுடைய வளர்ச்சி அதிகமானதுக்கப்புறம் அது மைக்ரோ லெவலாக இருக்குது. மேக்ரோ லெவல்லேருந்து மைக்ரோ லெவலுக்கு குறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும். மைக்ரோ லெவல் இருக்கிறதே வந்து எப்படி கரெக்ஷனல் மெத்தடில் கொண்டு வரணும் அப்படின்னா காவல்துறைக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற திரு மு.க. ஸ்டாலின் போன்றவர்கள் அல்லது உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்கிறவர்கள் கண்டிப்பாக வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் போன்ற அதிகாரிகிட்ட இந்த மாதிரியான குற்றங்களை வந்து தடுப்பதற்கான சிறப்பு முன்னேற்பாடாக சிறப்பு பயிற்சி வகுப்புகளும் ஜென்ரல் சென்சிட்டைசேஷன் பயிற்சி வகுப்புகளும் தொடர்ந்து நடத்தி அந்தந்த லெவலில் இருக்கிற அதிகாரிகளை வந்து தன்னடக்கத்தோடு இந்த பதவியை கடந்து செல்வதற்கு என்ன செய்யணும். ஏன்னா மந்திரிகளுக்கு கூட இதை நடத்தணும். முதலமைச்சர் எல்லா மந்திரிகளுக்கும் இந்த மாதிரி மீட்டிங் நடத்தாதனால தான் 888 கோடி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேயே வந்து ரெக்ரூட்மெண்ட்டை நடத்தாமல் அண்ணா யூனிவர்சிட்டியில் ரெக்ரூட்மெண்ட்டை நடத்தி 888 கோடி ரூபாய் ஒழுங்காக படித்து பாஸ் பண்ணவனுங்க எல்லாத்தையும் வேலை கொடுக்காம லஞ்சம் கொடுத்தவனுக்கு மட்டுமே வேலை கொடுத்துருக்குறோம் அப்படின்லாம் வந்து இப்போ வந்து மத்திய அரசு வந்து டிஜிபிக்கு வந்து ரெப்ரசன்டேஷன் அனுப்பியும் மாநில அரசு வழக்கு பதிவு பண்ண முடியாமல் திக்குமுக்காட வேண்டிய சூழ்நிலை ஏன் வந்துச்சு அப்படின்னா மந்திரிகளுக்கு சென்சிட்டைசேஷன் கிளாஸு முதலமைச்சர் எடுக்கவே இல்லை. சார் இவ்வளோ படித்து வராங்க, இவ்வளோ பேரை பார்க்குறாங்க, அடுத்தடுத்த பதவியில் போகிறாங்க, ஒரு மீட்டிங்னால ஒரு கான்ஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு மீட்டிங்னால எல்லாமே மாறிடுமா? கான்ஃபரன்ஸ் இல்லை, கான்ஃபரன்ஸ் வேறு பயிற்சி வேறு. உளவியல் ரீதியாக தன்னுடைய பதவியிலிருந்து செய்ய வேண்டியது எது செய்யக்கூடாதது எது அப்படின்லாம் 100கணக்கான கேள்விகள் என்கிட்ட இருக்குது. என்கிட்ட கொஸ்டின்லாம் இருக்குது. நான் இன்னொரு தலைப்பில் பேசும்போது சொல்லுவேன், உங்களிடம் வந்து ஒரு பெண் காவலர் தொடர்பு கொள்ளும்போது நீங்கள் இதெல்லாம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிலாம் கொஸ்டின் இருக்குது. எவ்வாறு எந்தெந்த சூழ்நிலையில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டுமெல்லாம் எங்கள்கிட்ட உளவியல் ரீதியான கொஸ்டின்ஸ் இருக்குது. அதையெல்லாம் வந்து அவ்வப்போது பதவி உயர்வில் புதிதாக பதவி உயர்வில் வரவங்க வந்து பொறுப்பேற்கிற அதிகாரிகளை பயிற்சி எடுத்துக்கொள்கிற அளவுக்கு ஒரு நாள் அது 2 நாள் நாங்களாம் கிட்டத்தட்ட அது 3 நாளைக்கு இருக்கும் அந்த பயிற்சி. அந்த 3 நாளில் அவர் மனசில் பதியும்படி அதை எடுத்து சொல்கிறதுக்கு பேர் தான் சென்சிட்டைசேஷன் பேர். அதுக்கு பேர் சென்சிட்டைசேஷன் பயிற்சியெல்லாம் இருக்குதா அப்படிங்கிறத உலகத்துக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு தான் உங்கள் வழியாக அதை சொல்கிறேன். நாங்களாம் வந்து அசோக் நகர் போலீஸ் ட்ரைனிங் காலேஜில் தமிழ்நாடு இருக்கிற முள்ள அதிகாரிகளை திடீர்னு ஒரு 3 நாளைக்கு ட்ரைனிங்னு சொல்லிடுவாங்க. 3 நாளைக்கு வந்தோம்னா 3ஆம் பாலினம் இருக்காங்க இல்லையா, 3ஆம் பாலினத்து மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து ஆண்களோடு சேர்ப்பதா பெண்களோடு சேர்ப்பதா, அவர்களை கைது செய்யும் போது நாம் கடைப்பிடிக்க வேண்டிய நடைமுறைகள் என்னென்ன,
அவர்களை எப்படி வந்து ரிமாண்டுக்கு அனுப்பணும், அவர்களுக்கு எவ்வாறு அறிவுரை சொல்லணும் அப்படிங்கிறது, அவங்களுக்கு மாற்று யோசனை செய்வது எப்படி அப்படிங்கிறதுக்கெல்லாம் நாங்கள் 1 வாரம் ட்ரைனிங் போயிருக்கோம். பெண் மேல தான் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கு இல்லையா? அப்போ எதுக்கு இந்த ஒரு கேள்வி இருக்குன்றது? இல்லைம்மா, இதை வந்து எங்களை போன்ற காவல்துறையை சேர்ந்தவர்கள் முதல் பாலினத்தில் சேர்ப்பதா 2வது பாலினத்தில் சேர்ப்பதா அப்படின்னு தெரியாமல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்கள வச்சு எனக்கு கிளாஸ் எடுத்தாங்க. எங்களை எதில் சேர்க்கணும் அப்படின்னு 3ஆம் பாலின திருநங்கைகளே எங்களுக்கு கிளாஸ் எடுத்தாங்க. எக்மோர் கமிஷனர் ஆஃபீஸ்லேயும் போலீஸ் ட்ரைனிங் காலேஜ் அசோக் நகர்லேயும் 3ஆம் பாலினத்தை சேர்ந்தவர்களே வந்து எங்களுக்கு கிளாஸ் எடுத்தாங்க. எங்களை இந்த மாதிரியான ட்ரீட் பண்ணுங்கள், எங்களுக்கு இந்த மாதிரியான உணர்வு மாற்றங்கள் இருக்கிறனால எங்களை இப்படி ட்ரீட் பண்ணுங்கள் அப்படின்னு அவங்கள வச்சே 3 நாள் நாங்கள் கிளாஸ் எடுத்துக்கிட்டோம். அதன் பிறகு நாங்களாம் சேர்ந்து அவங்கள ட்ரீட் பண்ண விதம் வந்து மேன்மையாக இருந்ததுனால முன்பு போல் அவர்கள் இப்போது துன்புறுத்தப்படுவதில்லை. இது மாதிரி மக்களை வந்து மனிதர்களை வந்து எப்படி வந்து ட்ரீட் பண்ணணுங்கிறதுக்கு பல்வேறு சிறப்பு பயிற்சிகள் இருக்கிறது. அந்த பயிற்சியெல்லாம் கொடுத்த போது சமூகம் மேம்படும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய செய்தியை நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டீங்க. இன்றைக்கி சமுதாயம் சார்ந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். எஸ், நன்றி, வணக்கம்.